வணக்கம். தமிழ் தேன் ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்போட வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே ஷா. நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கேளுங்க. அப்புறம் பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் தட்டி விடுங்க. அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த பாகங்கள் தவறாம உங்களை வந்து சேரும். கதையை கேட்டுட்டு மறக்காம உங்க கருத்துகளையும் சொல்லுங்க. இப்போ நாம கேட்டு ரசிக்க போற கதை எழுத்தாளர் சுஜாதா பிரபாகர் அவர்களுடைய வார்த்தை தவறிவிட்டாய். காதல், கோபம், வஞ்சம், பழின்னு பலவிதமான உணர்வுகளோட போராட்டம் தான் இந்த கதை. கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி கதைய பத்தின ஒரு சின்ன முன்னோட்டம். கார் மெக்கானிக்கான ஆதவனுக்கும் மயூரிக்கும் 3 வருஷமா காதல். மயூரி ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு. அவங்க அம்மா லட்சுமி வீட்டு வேலை செஞ்சாதான் அவளுக்கும் அவ தம்பிக்கும் சாப்பாடுங்கிற நிலைமை. இப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில அவ தம்பி கண்ணன் பஸ்ல இருந்து கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆகி போகுது. அவனுக்கு முதுகு தண்டுல ஒரு ஆபரேஷன் பண்ணினாதான் அவனால ஒழுங்கா நடக்க முடியும். அதுக்கு 3 லட்சம் ரூபாய் செலவாகும்னு டாக்டர் சொல்றாங்க. அந்த 3 லட்சம் ரூபாய் பணத்துக்காக குழந்தை இல்லாத ஒரு தம்பதிக்கு வாடகை தாயா போக முடிவு பண்றா மயூரி. ஆனா இந்த விஷயத்த அவளால ஆதவன் கிட்ட நேரடியா சொல்ல முடியாது இல்லையா? அதுக்காக வேற ஒரு பணக்காரனை கல்யாணம் செஞ்சுக்க போறதா பொய் சொல்லி ஆதவனோட மனச உடைக்கிறா. அதோட விட்டாளா? உன்ன மாதிரி மெக்கானிக்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு கடைசி வரைக்கும் கஷ்டப்பட நான் தயாரா இல்லைன்னு வேற அவனை அவமானப்படுத்திட்டு போயிடுறா. இப்படியெல்லாம் அவமானப்படுத்திட்டு போனவ ஒரேடியா போயிருக்கணும். அவளுக்கே தெரியாம திரும்ப அவன்கிட்டயே வந்து மாட்டிக்கிறா. அவன் சும்மா விடுவானா? அவளை கதற கதற வச்சு செஞ்சான். அவன் படுத்துற பாடு தாங்க முடியாம மயூரி ரத்த கண்ணீர் விட்டா. அடுத்து என்னங்கறத நாம கதைக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். அத்தியாயம் 1. வாயிலில் ஒரு கண்ணும் மடியில் இருந்த கணக்கு நோட்டில் ஒரு கண்ணுமாக மாறி மாறி பார்த்து கொண்டிருந்த தம்பி கண்ணனை பார்க்கவே பாவமாக இருந்தது அக்கா மயூரிக்கு. கிட்டத்தட்ட 1 மணி நேரமாகவே இதே கதைதான் நடந்து கொண்டிருந்தது. ஒரு மாறுதலுக்காக ஓரிரு முறை அக்காவையும் ஏக்கமாக பார்த்தான். அவளாவது தான் எதிர்பார்க்கும் தகவலை சொல்லுவாளா என்கிற சிறு ஆசையுடன். மயூரிக்கும் எதையாவது சொல்லி தம்பியின் இந்த பரிதவிப்பை போக்கிவிட மிகவும் துடிப்பாகத்தான் இருந்தது. ஆனால் அவனை ஆறுதல் படுத்தும் விதமாக சொல்வதற்குத்தான் அவளிடம் எந்த விஷயமும் இல்லையே. அதனால் அவளும் தம்பிக்காரனை மௌனமாக பார்த்து கொண்டிருந்தாள் ஒருவித இயலாமையுடன். மணியை பார்த்தாள். 9 நெருங்குவதற்கு துடித்துக் கொண்டிருந்தது சின்ன முள். மீண்டும் திரும்பி கண்ணனை பார்த்தாள். கண்களும் முகமும் கலங்கி எப்போது அழுவான் என்று சொல்ல முடியாத ஒரு நிலையில் இருந்தான் அவன். பாவம், அவனும் தான் என்ன செய்வான்? 9 வயதே நிரம்பிய பாலகன். அவன் விழித்திடும் முன்பே பிள்ளைகள் சாப்பிடுவதற்கு சுலபமாக எதையாவது சமைத்து வைத்துவிட்டு வேலைக்கு போய்விடுவார் லட்சுமி. அப்புறம் தம்பியை எழுப்பி அவனை ரெடி பண்ணி பள்ளிக்கு அனுப்பிவிட்டு தானும் கல்லூரிக்கு கிளம்பி போவாள் மயூரி. தாயார் வேலை முடிந்து 4:30 அல்லது 5 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்து விடுவார். கண்ணனும் பள்ளி முடிந்து அதே நேரத்திற்கு தான் வருவான். எது எப்படியோ அவன் வீட்டிற்கு வரும்போது அவனை தூக்கி இடுப்பில் வைத்து கொஞ்சி முத்தமிட தாய் வீட்டில் இருக்க வேண்டும், அவ்வளவுதான். 6 மணிக்கெல்லாம் புத்தகப்பையை எடுத்து வைத்துக் கொண்டு உட்கார்ந்தான் என்றால் வீட்டு பாடங்கள் அனைத்தையும் மின்னல் வேகத்தில் முடித்துவிட்டு தெருப்பிள்ளைகளோடு விளையாட போய்விடுவான். இதெல்லாம் பள்ளியிலிருந்து திரும்பி வந்தவுடன் தாயை பார்த்தால் மட்டும்தான் நடக்கும். இல்லையென்றால் இதோ இப்படித்தான். ஒரு வாய் சாப்பிடவும் மாட்டான், படிப்பிலும் கவனம் இருக்காது. அம்மாவுக்கும் இவனை பற்றி நன்றாகவே தெரியும். அப்படியிருந்தும் ஏன் இப்படி அமைதியாக இருக்கிறார்களோ தெரியவில்லை. வேலையிலிருந்து வருவதற்கு தாமதமாகும் என்பது முன்பே தெரியும் என்றால் காலையிலேயே மயூரியிடம் சொல்லிவிட்டு போயிருக்கலாம். ஒருவேளை மறந்திருந்தாலும் கூட அதன் பிறகாவது பக்கத்து வீட்டு கலா அக்காவிற்கு ஒரு போன் செய்து சொல்லி இருக்கலாம் இல்லையா? அக்கா, சின்ன குரலில் அழைத்தான் கண்ணன். கலாக்கா வீட்டுக்கு போய் அம்மாக்கு ஒரு போன் பண்ணி பேசலாமாக்கா என்று கேட்டான் காற்றாகி போன குரலில். பயம் வேறு, எங்கோ அக்கா திட்டிவிடப் போகிறாளோ என்று. ஆனால் மயூரிக்குமே இப்போது உள்ளே அதே யோசனைதான் ஓடிக்கொண்டிருந்தது. எனவே தம்பி கேட்டதுமே சரி என்று தலையாட்டியபடியே எழுந்து விட்டாள். அக்காவும் தம்பியுமாக முடிவு செய்து தாயை பற்றி விசாரிக்க கிளம்பிய வேளையில்
வாசலில் வந்து நின்றார் தாயார் லட்சுமி, இரு கைகளிலும் கட்டை பையுடன். மயூரி ஓடிச் சென்று அந்த பைகளை தாயிடமிருந்து வாங்கிக் கொள்ள லட்சுமி மகனை அள்ளி எடுத்து இடுப்பில் ஏற்றிக் கொண்டார். அதுவரை இருளடைந்தார் போன்று களையின்றி இருந்தவனது முகம் தாயைக் கண்டதும் பளிச்சென்று வெளிச்சம் பெற்றது. தாயின் இடுப்பை இரு கால்களாலும் கிடுக்குப்பிடி போட்டு பிடித்துக் கொண்டவன் இரு கைகளாலும் அவரது கழுத்தை கட்டிக்கொண்டு கன்னத்தில் முத்தமிட்டான். பதிலுக்கு அவனை அணைத்து முத்தமிட்டு சிரித்தபடியே அவனை கீழே இறக்கிவிட்டு மயூரியிடம் திரும்பி, மயுமா, இந்த வெள்ளை கலர் கட்டப்பையில சாப்பாடு இருக்குது, எடுத்து வச்ச சாப்பிடுங்க, அம்மா குளிச்சுட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு போனார். கண்ணனும் மயூரியும் பையில் இருந்த உணவு பாத்திரங்களை ஒவ்வொன்றாக எடுத்து கீழே வைத்து திறந்து பார்த்தார்கள். சப்பாத்தி, அதற்கு தொட்டுக்கொள்ள பன்னீர் குருமா, அப்புறம் வெஜிடபிள் பிரியாணியும் தயிர் பச்சடியும், கோபி மஞ்சூரியன், 2 வகையான கூட்டு, வெள்ளை சோறு, சாம்பார், ரசம், தயிர் வடை, பாயாசம் என்று ஒரு கல்யாண வீட்டு விருந்தையே டப்பாவில் அடைத்து வைத்திருந்தார்கள். டப்பாக்களில் இருந்த உணவு வகைகளை 3 தட்டுக்களில் பரிமாறி வைத்துவிட்டு தாயின் வருகைக்காக காத்திருந்தார்கள் பிள்ளைகள் இருவரும். லட்சுமியும் அலுப்பு தீர குளித்து விட்டு வர மூவரும் சாப்பிடத் தொடங்கினர். சாப்பிடும்போதுதான் வீட்டுக்கு வர தாமதமான காரணத்தை பிள்ளைகளுக்கு சொன்னார் லட்சுமி. லட்சுமி வேலை பார்ப்பது வக்கீலாக பணிபுரியும் ஓர் ஐயர் வீட்டில். அவருக்கு 3 பெண் பிள்ளைகள். அதில் 2 திருமணமாகி குழந்தைகள் கூட இருக்கிறது. 3வது பெண்ணுக்கு சென்ற மாதம்தான் மாப்பிள்ளை முடிவாகி நிச்சயம் செய்தார்கள். இன்று அந்த மாப்பிள்ளையின் உறவு வழியில் யாருக்கோ திருமணமாம். அந்த திருமணத்திற்கு வந்த உறவினர்களில் ஒரு கூட்டம் அப்படியே கிளம்பி தங்கள் வீட்டு வருங்கால மருமகளை மீண்டும் ஒருமுறை பார்க்கும் ஆவலில் சீனிவாசன் வீட்டுக்கு வந்துவிட்டனர். சாயங்கால பொழுதில் வந்தவர்களை சாப்பிட வைக்காமல் அனுப்ப முடியுமா? அதுவும் வருங்கால சம்பந்தி வீட்டினர். ஆசையாக மெனக்கெட்டு இவ்வளவு தூரம் தங்களது மகளை பார்க்கவென்றே வந்திருப்பவர்கள். ஆக தடபுடலாக விருந்தை தயார் பண்ண சொல்லிவிட்டார் ஐயர். ஒரு சில உணவு பண்டங்களை ஹோட்டலில் இருந்து வரவழைத்துக் கொண்டார்கள். மற்றது அனைத்தும் லட்சுமியின் கைவண்ணம்தான். சாப்பிட்ட அனைவருமே தேடி வந்து பாராட்டு பத்திரம் வாசித்து விட்டு செல்லவும் மனம் நிறைந்து குளிர்ந்து போயிற்று லட்சுமிக்கு. மேலும் சன்மானமாக கை நிறைய பணமும் கொடுத்தார் ஐயரின் மனைவி அம்புஜம் மாமி. மயுமா, ஐயரோட பெரிய பொண்ணு 2 நாள் கழிச்சு ஊருக்கு போறாளாம். பலகாரம் செய்யணும்னு ஐயரம்மா சொன்னாங்க. அப்பவே போன் பண்ணின, கலா எடுக்கல. நீ நாளைக்கு காலையில அவங்க கிட்ட விஷயத்த சொல்லி அவளை ஐயர் வீட்டுக்கு வர சொல்லிடு. அப்புறம் இந்த பணம் ஐயரம்மா சந்தோஷமா கொடுத்தாங்க, பத்திரமா உள்ள கொண்டு போய் வெயி. தான் கொண்டு வந்திருந்த கட்டை பைக்குள் இருந்த ஒரு சிறிய பர்சிலிருந்து 2 500 ரூபாய் தாளை எடுத்து மயூரியிடம் கொடுத்தார் லட்சுமி. பணத்தை பெற்றுக்கொண்ட மயூரி யோசனையாய் தாயின் முகத்தை பார்த்தாள். பிறகு, நாளைக்கு ஐயர் வீட்டுக்கு வேலை செய்ய நானும் வரட்டுமாமா? நான் கூட செமஸ்டர் எக்ஸாம்ஸ்லாம் முடிச்சு லீவ்ல தானே இருக்கேன். ரொம்ப போர் அடிக்குதுமா. அதனால கண்ணனை பள்ளிக்கூடத்துக்கு ரெடி பண்ணி அனுப்பிட்டு நானும் வரேம்மா. அப்போ கலாவை கூப்பிட வேணான்னு சொல்றியா? பாவம் மயூரி, அந்த பொண்ணு புள்ள குட்டிங்களோட கிடந்து கஷ்டப்படுறா. உதவிக்கு கூட்டிட்டு போனா அவளுக்கும் ஏதாவது கையில காசு கிடைக்குமேனு பார்த்தேன் என்றார் லட்சுமி கவலை தோய்ந்த குரலில். கலா அக்காவையும் கூப்பிட்டுக்கிடலாமா? கூடவே நானும் வரேன், சும்மா ஒரு ஹெல்ப்புக்கு. அப்படியே எனக்கும் கொஞ்சம் பொழுது போகும் இல்லையா என்றாள் மயூரி. சரிம்மா, நீ வேணும்னா கொஞ்சம் லேட்டாவா, பரவாயில்ல. ஆனா கலாவை சீக்கிரம் அனுப்பி வச்சிருஎன்ன, அப்பதான் வேலைய கண் வெளிச்சத்தோட முடிச்சுட்டு தம்பி வரதுக்குள்ள வீட்டுக்கு வர முடியும் சொல்லிவிட்டு லட்சுமி உறங்க போய்விட 1000 வாட்ஸ் பல்பு போட்டார் போல ஒளிர்ந்தது மயூரியின் முகம். வெறும் பலகாரம் சுட போவதற்கா இப்படி ஒரு பளபளப்பு அவள் முகத்தில்? நிச்சயமாக இல்லை. மயூரியின் முகத்தில் தெரிந்த பளபளப்பிற்கும் ஜொலிப்பிற்கும் பூரிப்பிற்கும் காரணம் ஆதவன். கிழக்கில் உதிக்கும் ஆதவன் அல்ல, அவள் இதய தாமரையை மலரச் செய்த ஆதவன், அவளுடைய மனம் கவர்ந்த காதலன். ஆமாம், லட்சுமி வேலை செய்யும் வீட்டிற்கு செல்லும் வழியில்தான் ஆதவனை மயூரி சந்திக்கப் போகிறாள். ஆதவனும் மயூரியும் 3 வருடங்களாக காதலித்துக் கொண்டிருக்கின்றனர். ஆதவன் ஒரு கார் மெக்கானிக். அவனுக்கும் மயூரிக்கும் ஏற்பட்ட முதல் சந்திப்பை இப்போது நினைத்தாலும் அவளுக்கு வெட்கமாக வரும். காரணம், முதலாக அவர்கள் இருவரும் சந்தித்துக் கொண்ட சூழ்நிலை. அது ஒரு ஆக்சிடென்ட். அவனுடைய மெக்கானிக் ஷெட்டின் முன்னால், அதுவும் அவனுடைய கண்ணெதிரேதான் நடந்தது. அந்த ஆக்சிடென்ட் தானே அவர்களுடைய காதலுக்கு வித்திட்டது. அதனால் அதை மறக்க முடியுமா?
அத்தியாயம் 2. தாய் லட்சுமிக்கு எடுபிடி வேலை செய்ய மயூரியாகவே விரும்பி போவதற்கு 2 காரணங்கள் உண்டு. ஒன்று, தன் தாய் செய்யும் சமையல் வேலையை மயூரி என்றுமே தாழ்மையாக நினைத்ததில்லை. எழுத படிக்க தெரியாவிட்டாலும் கூட தன்னால் இயன்ற ஒரு வேலையை செய்து பிள்ளைகளின் வயிறு வாடாமல் பார்த்து கொண்டார் லட்சுமி. அதனாலேயே மயூரிக்கு தாயை நினைத்து மிகவும் பெருமை. எனவே இயன்ற வரைக்கும் தாய்க்கு உதவி செய்யவே நினைப்பாள். அப்புறம் அந்த 2 காரணங்களில் இன்னொன்று ஆதவன். அவள் உள்ளம் கவர்ந்த கள்வன். அவனை காணும் ஆசை வேறு. 3 வருடங்களுக்கு முன்புதான் அவனை முதலாக சந்தித்தாள் மயூரி. அதற்கு முன்பும் கூட பள்ளிக்கு போகும்போதும் வரும்போதும் எப்போதாவது அந்த வழியே வருவதற்கு நேர்ந்தால் அவனை பார்த்திருக்கிறாள். ஆனால் இது வேறு மாதிரி சந்திப்பு. ஏனென்றால் அவர்களுடைய காதலுக்கு அஸ்திவாரம் போட்டதே அந்த சந்திப்புதானே. அப்போது மயூரி 12ஆம் வகுப்பு முழு ஆண்டு பரீட்சைகள் முடிவடைந்து விடுமுறையில் இருந்தாள். அவளுடைய தோழி ஒருத்தி அடுத்த தெருவில் வசிப்பவள் தனது ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு மயூரியை பார்க்க வந்திருந்தாள். ஆர்வக் கோளாறில் மயூரியும் அந்த ஸ்கூட்டியை வாங்கி கொஞ்ச நேரம் அவர்களது தெருவிலேயே ஓட்டிக்கொண்டிருந்தாள். ஓரளவு நன்றாகத்தான் ஓட்டினாள். எனவே அந்த நம்பிக்கையில் தனது தெருவை தாண்டி மெதுவாக ஒவ்வொரு தெருவாக கடந்து மெயின் ரோட்டுக்கு வந்துவிட்டாள். அந்த ரோட்டின் ஒரு 4 முனை சந்தியில்தான் ஆதவனின் மெக்கானிக் ஷெட் இருக்கிறது. இவள் மீதும் தப்பு இல்லை, வண்டி மீதும் தப்பு இல்லை. மயூரி ஓட்டிக்கொண்டு வந்த வண்டியின் குறுக்கே வந்து விழுந்த அந்த கருப்பு நாய் மீதுதான் பயங்கர தப்பு. வண்டியோடு ஆதவனின் கடை முன்னே விழுந்து கிடந்தாள். சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தவன் ஓடி வந்து மயூரியை தூக்கிவிட்டான். வண்டி ரோட்டில் விழாமல் நிலைத்தடுமாறி வெளியே மண்ணிற்கும் பக்கமாய் விழ தலையில் அடிபடவில்லை. வலது கையில் கல்லோ அல்லது முள்ளோ கீறியதில் நீளமாய் ரத்தம் வடிந்து கொண்டிருந்தது. இன்னொரு முழங்கையிலும் ஒரு முட்டிக்கு கீழேயும் நல்ல சிராய்ப்பு. மயூரிக்கு உதடு பிதுங்கி கண்ணீர் கொட்டிக் கொண்டிருந்தது. தனது காயத்தை பார்த்து அல்ல, கண்முன்னே கீழே விழுந்து கிடந்த வண்டியை பார்த்து. ஏதேனும் ரிப்பேர் ஆகியிருந்தால் அதனை சரி செய்துதானே உரியவரிடம் ஒப்படைக்க முடியும். அதுதானே நியாயமும் கூட. அது தோழியாகவே இருந்தாலும் இவளை நம்பி வண்டியை கொடுத்திருக்கிறாளே. மயூரி ஸ்கூட்டிக்கு செலவாக போகும் பணத்தை நினைத்து அழுது கொண்டிருக்க, அவளது காயத்தை துடைத்து மருந்து தடவி கொண்டிருந்த ஆதவனோ அவள் வலியில் அழுகிறாள் என்று நினைத்து கொண்டான். மணி, தண்ணி கொண்டு வாடா என்று உள்ளே பார்த்து சொல்லிவிட்டு இவளிடம் திரும்பினான். ரொம்ப வலிக்குதான், காயம் ஆழமா இல்ல, இருந்தாலும் ஒரு டீட்டியும் வலிக்கு ஒரு ஊசியும் போட்டுக்கிட்டா நல்லது என்று சொன்னவன் சர்வீஸ்க்கு வந்திருந்த ஒரு காரில் அவளையும் தோழியையும் அழைத்து கொண்டு அருகாமையில் உள்ள கிளினிக்கிற்கு சென்றான். வலிக்கு ஒரு ஊசியும் காயம் செப்டிக் ஆகாமல் இருக்க டீட்டியும் போட்டுவிட்டு வேறு சில மாத்திரைகளையும் எழுதி கொடுத்து விட்டார் மருத்துவர். மருத்துவருக்கு பணத்தை கொடுத்ததோடு நிறுத்திக் கொள்ளாமல் அவர் எழுதி கொடுத்த மாத்திரையையும் வாங்கி கொடுத்தான். கண்டிப்பாக சாப்பிட்டு முடிக்க வேண்டும் என்கிற நிபந்தனையோடு. அவர்கள் மூவரும் திரும்பி வருவதற்குள் கடையில் இருந்த பையன்கள் ஸ்கூட்டியை சரி பண்ணி வைத்திருந்தனர். மயூரி எவ்வளவோ கேட்டு பார்த்தும் ஸ்கூட்டியை ரிப்பேர் செய்வதற்கான பணத்தை ஆதவன் வாங்கவே இல்லை. அன்றைய தினம் மயூரியின் மனதிற்குள் லேசாக எட்டி பார்த்தவன் பிறகு மெல்ல மெல்ல தலையை நீட்டி உள்ளே நுழைந்து அவள் இதயத்தை முழுமையாக ஆக்கிரமித்துக் கொண்டான். தட்டுவார் கொட்டுவார் யாருமின்றி அது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வளரும் காட்டுச் செடி போல வளர்ந்து நிற்கிறது அவர்களது காதல் மரம். இருவரது அன்பை மட்டுமே அடிப்படை உரமாக ஏற்றுக்கொண்டு தாய் லட்சுமி காலையில் செய்துவிட்டு போன தயிர் சாதத்தையும் கொத்துமல்லி துவையலையும் தனித்தனி டப்பாக்களில் எடுத்துக்கொண்டு துள்ளலான நடையோடு ஆதவனின் மெக்கானிக் ஷெட்டிற்கு வந்து சேர்ந்தாள் மயூரி. ஏதோ ஒரு இருசக்கர வாகனத்திற்கு கிரீஸ் தடவி கொண்டிருந்த மணி ஈயென இழித்து வாங்கண்ணி என்றான். அதை கேட்டதும் நடையில் துள்ளல் இன்னும் அதிகமாயிற்று மயூரிக்கு. ஷெட்டின் பின்பக்கம் இருந்த வேப்ப மரத்தடியில் அமர்ந்து இட்லி சாப்பிட்டுக் கொண்டிருந்தான் ஆதவன். அவளை வரவேற்கும் விதமாக ஒற்றை கண்ணடித்து உதடு குவித்து காற்றில் முத்தமிட்டு விட்டு தயிர் சாதமா என்று கேட்டான். ஆமா,
என்றவாறே 2 டப்பாக்களையும் திறந்து அவன் முன்னே வைத்துவிட்டு அவன் உட்கார்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்த சிறிய பெஞ்சில் காலியாக இருந்த கொஞ்சூண்டு இடத்தில் அவனை இடித்துக் கொண்டு அமர்ந்தாள் மயூரி. கீழே விழுந்து விடாமல் இருக்க ஒரு கையை அவனது இடுப்பை சுற்றி வளைத்து பிடித்துக் கொண்டாள் வேறு. இட்லியை அடைத்து வைத்திருந்த வாயோடு அவளை முறைத்து பார்த்தான் ஆதவன். தள்ளி உட்காரடி பிசாசு, காலங்காத்தால இப்படி வந்து ஒட்டி உரசிக்கிட்டு மனுஷனுக்கு மூடு வராது. உனக்கு எப்பதாண்டா அந்த மூடு வராம இருந்திருக்கு? வெறுமனே முறைச்சு பார்த்தாலே மூடு வந்துட்டுன்னு சொல்லி முத்தம் கொடுத்துட்டு போற ஆள் தானே நீ. பேசாதடா நீ எல்லாம், சாப்பிடு என்றாள் மயூரி. ஒரு துண்டு இட்லியை பிய்த்து சட்னியில் தொட்டு அவளுக்கு ஊட்டி விட்டான் அவன். ஓரிரு வினாடிகள்தான். அவன் தொட்டு கொடுத்த சட்னியில் இருந்த காரம் அவளது நாவின் சுவையரும்புகளை தீண்டி தீப்பிடித்தார் போன்று எரிய வைக்க, வாயிலிருந்த இட்லியை அவசரமாக கீழே துப்பிவிட்டு ஆ ஊ என்று கத்தினாள். காரத்தில் கண் சிவந்து முகமெல்லாம் வியர்த்து விட்டது மயூரிக்கு. ஏண்டா இவ்வளவு காரத்தை எப்படா சாப்பிடுற? ஐயோ அம்மா எரியுதே என்ற மயூரி அருகே தண்ணீரை தேட மருந்துக்கு கூட அங்கே சொட்டு தண்ணீர் இல்லை. ஹூ ஹூ என்று ஊதி வாயெரிச்சலை குறைத்துக் கொண்டிருந்தாள் அவள். யோசனையோடு எரிச்சலில் கத்திக் கொண்டிருந்தவளையே பார்த்து கொண்டிருந்த ஆதவன் இடது கையால் அவளது தாடையை பற்றி அருகே இழுத்து சிவந்து துடித்துக் கொண்டிருந்த மயூரியின் மென்மையான அதரங்களை தன்னுடைய முரட்டு இதழ்களால் அணைத்து பிடித்து முத்தமிடத் தொடங்கினான். இதழ் வழியே நுழைந்து சுவாசப்பாதையை நிறைத்து நெஞ்சம் வரை ஊடுருவி சென்று இனித்தது அவனுடைய அந்த ஈர முத்தம். அண்ணே என்ற மணியின் குரல் இருவரின் மோன நிலையை கலைத்துவிட, எரிச்சல் எப்படி இருக்கு மயூரி? இன்னும் குறையலனா சொல்லு, குறைச்சு விடுறேன். கைவசம் நிறைய மருந்து ஸ்டாக் இருக்குது என்றான் உல்லாச குரலில். அவளுக்கு வெட்கமாகவும் இருந்தது, கோபமும் வந்தது. ஆனால் அவன் கொடுத்த முத்தம்தான் எல்லாவற்றையும் விட அதிக சுவையாக இருந்தது. சாப்பிட்டு முடித்து கை கழுவி விட்டு வந்தவன் சட்டை பையில் இருந்த ஒரு சாக்லேட்டை பிரித்து மயூரியின் வாயில் வைத்தான். இத அப்பவே தந்திருக்க வேண்டியதானே, திருடா என்றாள் மயூரி போலியான கோபத்துடன். கொடுத்திருக்கலாம் தான், ஆனா மயூரி நீயே சொல்லு, எது ரொம்ப இனிப்பா இருந்தது? இதுவா இல்ல நான் கொடுத்தனே அதுவா என்று கேட்டான் நாவால் உதடுகளை வருடிக்கொண்டே. மிகவும் ரசனையாக அவனது முகத்தையே பார்த்து கொண்டிருந்தவள் யோசிப்பது போல பாவனை செய்துவிட்டு, இதோ இப்ப வாயில இருக்கே இந்த சாக்லேட் தான், ரொம்ப இனிக்குது. கண்களை அழுந்த மூடி வெகு ரசனையான குரலில் மயூரி சொல்லி முடிக்கும் முன்பாகவே அவள் வாய்க்குள் இருந்த சாக்லேட் ஆதவனின் வாய்க்குள் இருந்தது. அவளின் இதழ்களும் தான். ஆசையாக இரண்டையும் சேர்த்து சுவைத்துக் கொண்டிருந்தவன் பிறகு அவளை விடுவித்து விட்டு, இனிமே உனக்கு சாக்லேட் இல்ல உமாவும் இல்ல, போடி என்றான். வேறு பக்கமாக முகத்தை திருப்பிக் கொண்டு பின்புறமாக சென்று அவனை இறுக அணைத்துக் கொண்டவள் அவனது தோள் வளைவில் முகத்தை புதைத்துக் கொண்டாள். அவளது இறுக்கத்தில் கிளர்ந்து போய் நின்றவன் தன்னை சுற்றி படர்ந்திருந்த மயூரியின் கரங்களை பிரித்துவிட்டு விலகி நின்றான். இனிமேலும் இங்கே தனியாக நின்றால் வில்லங்கம் ஆகிவிடும் என்று நினைத்தானோ என்னவோ. அவளது கையை பிடித்து அழைத்துக் கொண்டு ஷெட்டுக்குள் வந்தான். உள்ளே வந்தவன் சொன்ன செய்தி கேட்டு ஆச்சரியத்தில் விழிகளை விரித்தாள் மயூரி. அத்தியாயம் 3. மயூரியை அழைத்துக் கொண்டு ஷெட்டிற்குள் வந்தான் ஆதவன். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் மயூரி. இன்னைக்கு நைட்டு ஊருக்கு கிளம்புறேன். திரும்பி வரதுக்கு 1 வாரம் 10 நாள் கூட ஆகலாம். ஊருக்கா? என்ன திடீர்னு? ஏதாவது கோயில் விசேஷமா? அதெல்லாம் இல்ல மயூரி என்ற ஆதவன் அதன் பிறகு அவளுக்கு புரியும்படியாக அனைத்து விஷயங்களையும் சொன்னான். ஆதவனின் மெக்கானிக் ஷெட் இருக்கும் இந்த இடம் வாடகைதான். அந்த இடத்தின் உரிமையாளர் வேறொரு பெரிய சொத்து வாங்கப் போவதால் இதை விற்கப் போகிறாராம். அதை மற்றவர்களுக்கோ அல்லது புரோக்கர்களுக்கோ சொல்லும் முன்பாகவே ஆதவனிடம் வந்து கேட்டிருக்கிறார். ஆதவனுக்கும் இந்த இடத்தை சொந்தமாக வாங்க வேண்டும் என்கிற ஆசை ரொம்ப நாளாகவே உண்டு. எனவே அவர் வந்து கேட்ட உடனேயே அட்வான்ஸ் பணத்தை கொடுத்து விட்டான். இன்னும் ஊரில் இருக்கும் அனைத்து நிலங்களையும் விற்றுவிட்டால் ஒரு நல்ல தொகை கிடைக்கும். அதை வைத்து இடத்தை அவன் பெயரிலேயே பதிவு செய்து கொள்ளலாம். அதற்காகத்தான் ஊருக்கு கிளம்பிக் கொண்டிருந்தான். அவன் சொன்னதை கேட்டு மயூரிக்கு மகிழ்ச்சியில் தலைக்கால் புரியவில்லை. அவர்களுடைய பல நாள் கனவு நனவாக போகிறது.
அவனுடைய கனவுகள் பலித்து அவர்களுடைய காதல் கைகூடி ஆதவனின் கையால் தாலி கட்டிக்கொள்ள போகும் அந்த திருநாளை நோக்கி ஆவலோடு நகர்ந்தன மயூரியின் கற்பனைகள். அந்த மகிழ்ச்சியை கொண்டாடும் விதமாக மீண்டும் ஒருமுறை இருவரும் ஒருவரையொருவர் கொஞ்சி மகிழ்ந்து விட்டு பிரிந்தனர். சீனிவாச ஐயர் வீட்டில் பலகாரம் சுடும் வேலை ரொம்பவே ஜோராக நடந்து முடிந்தது. வேலையில் கவனமாக இருந்தாலும் மயூரி என்னவோ ஆதவனை பற்றிய கற்பனைகளில்தான் மிதந்து கொண்டிருந்தாள். ஊருக்கு போக வேண்டும் என்று சொன்னானே, பஸ் ஏறி இருப்பானா, இல்லை இன்னும் ஷெட்டில் உட்கார்ந்து வேலைதான் செய்து கொண்டிருப்பானா தெரியவில்லை. திரும்பி போகிற போது நைசாக எட்டி பார்த்து விட வேண்டும். கண்ணில் பட்டுவிட்டால் அம்மாவிடம் கூசாமல் எதையாவது புழுகிவிட்டு போய் இன்னொரு முறை அவனது முகத்தை பார்த்துவிட்டு வந்துவிட வேண்டும். உள்ளுக்குள் தீர்மானித்துக் கொண்டே காற்றில் உலர வைத்த முறுக்குகளை எடுத்து டப்பாவில் அடுக்கிக் கொண்டிருந்தாள். நினைத்தபடியே 5 மணிக்கெல்லாம் வேலையை முடித்துக் கொண்டு கிளம்பிவிட்டனர் மூவரும். தங்களுக்குள் ஏதோ சுவாரஸ்யமாக பேசி சிரித்தபடியே சாலையின் ஓரமாக நடந்து வந்து கொண்டிருந்தனர் பெண்கள் மூவரும். கிட்டத்தட்ட வீட்டை நெருங்குவதற்கு ஒரு 10 நிமிடம் முன்பாக மூச்சிறைக்க அவர்களை நோக்கி ஓடி வந்தான் கலாவின் மூத்த மகன் வெங்கடேசன். வந்தவன் சொன்ன செய்தி கேட்டு அதிர்ச்சியடைந்த லட்சுமியும் மயூரியும் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு ஓடினார்கள் பேருந்து நிலையத்தை நோக்கி. வெங்கடேசன் சொன்ன செய்தி இதுதான். பள்ளிக்கூடம் விட்டு வீட்டிற்கு வருவதற்காக பஸ் ஏறுகையில் பஸ்ஸிலிருந்து தவறி கீழே விழுந்து விட்டானாம் கண்ணன். கண்ணன் அவர்கள் வீட்டிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஓர் அரசாங்க பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறான். தினமும் பள்ளிக்கு பஸ்ஸில்தான் போக வேண்டும், வர வேண்டும். இலவச பஸ் பாஸ் தான். அவர்கள் வீட்டுக்கு பக்கத்திலும் கூட அரசாங்க பள்ளிக்கூடம் இருந்தது. ஆனால் அதில் படிப்பு அவ்வளவு நன்றாக இல்லை என்பதால் தூரமாக இருந்தாலும் பரவாயில்லை என்று இந்த பள்ளியில் கண்ணனை சேர்த்து விட்டார்கள். மயூரியும் அங்குதான் படித்தாள். பஸ் பிடித்து போனால் நேரமாகும் என்பதற்காக ஒரு ஆட்டோவை பிடித்தார்கள். வெங்கடேசன் சொன்ன அந்த மருத்துவமனையின் முன்பு கொண்டு வந்து அவர்கள் இருவரையும் இறக்கிவிட்டார் ஆட்டோக்காரர். மயூரி வரவேற்பில் விசாரித்துக் கொண்டிருந்ததைக் கண்டு கண்ணனை இங்கே கொண்டு வந்து சேர்த்த அவனுடைய வகுப்பு ஆசிரியரே அவர்களை அவனிடம் அழைத்து சென்றார். ஊசி போடும் அறையில்தான் கண்ணனை படுக்க வைத்திருந்தார்கள். எந்த சேதாரமும் இன்றி அவனை முழுதாக பார்த்த பிறகுதான் மயூரிக்கும் லட்சுமிக்கும் போன உயிர் திரும்ப வந்தது. பேருந்தில் ஏறிக் கொண்டிருக்கையில் மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட தள்ளுமுள்ளில் தவறிதான் கண்ணன் கீழே விழுந்திருக்கிறான். விழுந்ததில் நல்ல வேளையாக பெரிய காயம் ஏதும் ஏற்படவில்லை. அருகிலிருந்த பிளாட்ஃபார்ம் முனை குத்தி கிழித்ததில் வலது கையில் ஒரு காயம், அவ்வளவுதான். மருத்துவமனைக்கான செலவை கேட்டறிந்து அதை மயூரி திருப்பிக் கொடுக்க கண்ணனின் ஆசிரியர் பிடிவாதமாக வாங்க மறுத்துவிட்டார். வேறு வழியின்றி அவருக்கு கண்ணீர் மல்க நன்றி கூறிவிட்டு கண்ணனை அழைத்துக் கொண்டு வீட்டுக்கு வந்தார்கள். மருத்துவமனையிலிருந்து வந்த அடுத்த 2 நாட்களும் எந்த பிரச்சனையும் இன்றி நன்றாகத்தான் இருந்தான் கண்ணன். மயூரியும் லட்சுமியும் அதை நினைத்து ரொம்பவே மன நிம்மதி அடைந்தார்கள். ஆனால் அந்த நிம்மதிக்கு அற்ப ஆயுள்தான் போலும். 3ஆம் நாள் காலை கால்களை தரையில் ஊன்றி நடக்கவே சிரமப்பட்டான் கண்ணன். மீறி நடக்க முயன்றால் வலியில் துடித்துப் போனான். இடுப்பிலிருந்து பாதம் வரை ஏதோ கரண்ட் ஷாக் அடித்தது போல இருப்பதாக கூறினான். ஒரு ஆட்டோவை வரவழைத்து தம்பியை அழைத்துக் கொண்டு பக்கத்தில் உள்ள ஒரு சிறிய கிளினிக்கிற்கு சென்றாள் மயூரி. அந்த மருத்துவர் கண்ணனை நன்றாக சோதித்து பார்த்துவிட்டு, இது ஏதோ நரம்பு பிரச்சனை மாதிரி தெரியுதுமா, சிட்டில இருக்கிற பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போய் தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். நான் ஒரு ஹாஸ்பிட்டல் சொல்றேன், அங்க சிவகுமார்னு ஒரு பெரிய நரம்புக்கு பாக்குற டாக்டர் இருக்காரு, அவரை போய் பாருங்கம்மா, பயப்படாதீங்கம்மா, என்ன மாதிரி பெரிய பிரச்சனையா இருந்தா கூட அவர் குணமாக்கிடுவார், நல்ல கைராசிக்காரர் அவர் என்று சொல்லி நகரத்தில் இருக்கும் இன்னொரு மருத்துவரை பார்க்க எழுதி கொடுத்தனுப்பினார். தாமதிக்காமல் மறுநாள் காலையிலேயே கிளம்பி போய் அந்த மருத்துவரை சந்தித்தார்கள். கண்ணனை நன்றாக பரிசோதித்த மருத்துவர் அவனுக்கு நடந்த விபத்து பற்றிய விவரங்களையும் கேட்டு தெரிந்து கொண்டார். MRI எடுத்து பார்த்ததில் கண்ணனுக்கு முதுகெலும்பில் பிரச்சனை இருப்பது தெரிய வந்தது. தாயாரை தம்பியிடம் இருக்க சொல்லிவிட்டு மயூரி மட்டும்தான் மருத்துவரை சந்திக்க வந்திருந்தாள். பாருமா,
பஸ்ல இருந்து கீழே விழுந்ததுல கண்ணனுடைய முதுகு தண்டுல அடிபட்டு 2 எலும்புக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஜவ்வு விலகி இருக்கு. இதோ தெரியுது பார் என்று அவளுக்கும் அதை சுட்டிக்காட்டினார் டாக்டர் சிவகுமார். அந்த ஜவ்வு பிதுங்கி வெளியே வந்து இடது காலுக்கு போற நரம்ப அழுத்திட்டு இருக்கு. அந்த அழுத்தத்தினாலதான் அவனுக்கு கால்வலி வருது. நடக்க முடியாம போனதும் ஏதோ கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்குதுன்னு அவன் சொல்றதும் கூட இதனாலதான். இத ஆபரேஷன் பண்ணி உடனே சரி செய்யணும், இல்லாட்டி கண்ண நிரந்தரமா ஊனமாயிடுவான். மயூரிக்கு அதிர்ச்சியில் வாயை திறந்து பேசவே இயலவில்லை. ஏதோ தீமையிலும் ஒரு நன்மையாக பஸ்ஸிலிருந்து கீழே விழுந்திருந்தாலும் பெரிய அடி எதுவும் படவில்லை. சிறு காயத்தோடு போயிற்று என்று எவ்வளவு நிம்மதியாக இருந்தார்கள் தாயும் மகளும். அந்த நிம்மதி தொடர்ந்தாற் போல 2 நாட்கள் கூட நீடிக்கவில்லையே கடவுளே! எங்களது வறுமை நிலையை அறிந்திருந்தும் கூட இவ்வாறான கஷ்டங்களை கொடுத்து ஏன் மேலும் மேலும் எங்களை சோதிக்கிறாய்? மயூரிக்கு விழிகள் கலங்கிவிட்டன. கண்ணனுக்கு பண்ணக்கூடிய ஆபரேஷன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே எங்க ஹாஸ்பிட்டல்லே அவைலபிளா இருக்கு. நீங்க சரின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த வாரத்திலேயே அவனுக்கு ஆபரேஷன் பண்ணிடலாம். எவ்வளவு சீக்கிரமா அதை சரி பண்றோமோ அவ்வளவு சீக்கிரம் அவனுக்கும் நல்லது. சின்ன பிரச்சனையா தெரிஞ்சா கூட இதுவும் மேஜர் ஆபரேஷன் தாமா. செலவு கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் ஆகும். அம்மா கிட்ட கலந்து பேசிட்டு வந்து என்ன பாரு. சிலையாகி விட்டது போல கொஞ்ச நேரம் மருத்துவரின் அறைக்குள்ளேயே இருந்தவள் பிறகு மெதுவாக எழுந்து வெளியே வந்தாள். மருத்துவமனையின் பக்கவாட்டில் நிறைய பெரிய பெரிய மரங்கள் இருந்தன. ஒவ்வொரு மரத்தை சுற்றிலும் கிரானைட் கற்களால் பெஞ்ச் அமைத்திருந்தார்கள். கால் போன வாக்கில் நடந்து கொண்டிருந்தவள் அதில் ஒன்றில் போய் அமர்ந்து கொண்டாள். மருத்துவர் சொன்ன விஷயத்தை அம்மாவிடம் சொல்வதா வேண்டாமா என்று கொஞ்சம் குழப்பமாக இருந்தது. மிகவும் வேதனைப்படுவார்கள், அழுவார்கள். இருந்தாலும் மறைப்பதற்கு வழி இல்லை. கண்டிப்பாக சொல்லித்தான் ஆக வேண்டும். ஆனால் தம்பியின் அறுவை சிகிச்சைக்கான பணத்திற்கு என்ன செய்வது? அம்மாவின் வருமானம் அவர்கள் மூவருக்கும் வாய்க்கும் வயிற்றுக்குமே சரியாக போய்விடும். அதிலுமே பற்றாக்குறைத்தான். அப்படி இருக்க பைசா கூட சேமிக்க இயலாது. இந்த நிலையில் சிகிச்சைக்கு தேவைப்படும் பணத்திற்கு எங்கே போவது? மிரண்டு விழித்தாள் மயூரி. தொடரும்.